இன்ஸ்டண்ட்டாக வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு வடை இல்லாமல் இது ஊற வைக்காமல் உடனே செஞ்சிடலாம். அதுக்கு மீன் மேக்கர் 1 கப் எடுத்துக்கணும், பொட்டுக்கடலை 1/2 கப்பு, கடலை மாவு 2 ஸ்பூனு, வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிள்ளை, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, உப்பு, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி வடை எப்படி சுடணும்னு பார்ப்போம். முதல்ல பொட்டுக்கடலையை மட்டும் நல்லா பவுடராக அரைச்சிக்குவோம். பொட்டுக்கடலையை இந்த மாதிரி பவுடர் அரைச்சிக்குவோம். அரைச்சிக்கிட்டு பொட்டுக்கடலையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு மீன் மேக்கரை மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி மீன் மேக்கரை அரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் இந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்துடணும். பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்துட்டு கடலை மாவு இருக்குல்ல 1 ஸ்பூனு அதையும் சேர்த்துறோம். கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துறோம். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அதில் போட்டுறணும். வெங்காயமும் அதில் சேர்த்துறணும். இஞ்சி இதில் இந்த பச்சை மிளகாய் அரைச்சோம்ல, பச்சை மிளகாயும் உப்பையும் அதையும் போட்டுக்கணும். இஞ்சி ஸ்பூனு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். முழு மிளகா போட்டால் பிள்ளைங்க கையில் வாயில் கடி போடும். அதனால 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு எல்லாம் பிசைஞ்சு வடை சுடுவோம். எல்லாம் கலந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக ஊற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். மீன் மேக்கர் வடையை இந்த மாதிரி உருட்டி வச்ச பிறகு அடுப்பில் கடாயை ஊற்றி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு உருண்டையாக எடுத்து அப்படியே தட்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் போட்டு எடுத்து பார்க்கணும். வடை வெந்துருச்சு. வெந்த பிறகு வடை எடுத்து வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வடை எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்களுக்கு உடனடி வடை சுடுறதுக்கு மீன் மேக்கர் வடை, இஞ்சி டீ ரெடி. சாப்பிட வாங்க.